ஸோ இந்த வீடியோவில் ஈக்குவேரியம் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் இருக்கும். 2 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கும். அந்த ரெண்டுமே சேர்த்து நான் ஃபுல் வீடியோவாக போட்டுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப் டிவிஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலான்றது வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தி அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபீனால் இஸ் what is the concentration of phenolate ion in 0.05 moles of mole solution of வந்து phenol கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து phenol வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நமக்கு வந்து எனக்கு ஃபீனால் ஒரு பென்சன் ரிங் போட்டு மேலே வந்து OH வந்து நமக்கு ட்ரா பண்ணால், ஸோ தட் இஸ் கால் வந்து ஃபீனால். அப்போ ஃபீனால் நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆசிட் இல்லையா? ஃபீனால் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசிட் மாலிகூல். அப்போ அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணோம், H+ வந்து டொனேட் பண்ணிடும். அப்போ O- ஆகும், ப்ளஸ் வந்து நமக்கு என்ன ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆகும், நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ என்ன இப்போ வந்து என்ன ஃபீனோடைன் வந்து இருக்குது. இதோட Ka வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 × 10⁻⁻10 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் தி concentration of phenolate ion in 0.05 mole solution of phenol. அப்போ இனிஷியலா இது எவ்வளவு எடுத்துக்கறாங்க? 0.05 mole வந்து எடுத்துக்கறாங்க. அப்போ இனிஷியல் நமக்கு என்ன இருக்காது? டிசோசியேட் ஆயிருக்காது. அப்போ இது 0வா இருக்கும், இதுவும் 0வா இருக்கும். அப்போ ஈக்குவிலிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? 0.05 ல இருந்து x அமௌண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இது x டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இது நமக்கு என்ன ஆகும்? x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இது நமக்கு வந்து x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் Ka? அப்போ K is equal to ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனா x into x divided by 0.05 minus x. okay, ஸோ கேயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 × 10⁻⁻10 வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to x⁴ divided by 0.05 minus x. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0.05 கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்படி நம்ம கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே கேயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10⁻⁻10 வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே தெரியும் 10⁻³ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, கே வேல்யூ என்னது? 10⁻³ விட கம்மியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரியாக்டன்ட் தான் இருக்கும், ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும் இல்லையா? அப்போ 10⁻⁻10 இருக்கிறனால ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த 0.05 கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த எக்ஸ் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 1 × 10⁻⁻10 which is equal to x⁴ divided by 0.05 வந்து எடுத்துக்கலாம். அப்போ வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை ஒன்றால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? அதே 5 தான் வந்து வரும். 5 × இது 10⁻⁻2 இருக்கும் இல்லையா? அப்போ 10⁻⁻12 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது ஏற்கனவே வந்து ஒரு 10 இருக்குது, இது ஒரு 2 இருக்கும், இது 10⁻(x⁻) 10⁻-12 வந்து இருக்கும். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைச்சிடும்.